Hello friends, your path to success starts here. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்னைக்கு நடந்த டிஎன் டெட் பேப்பர் 2க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். சைக்காலஜிலிருந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ், அதாவது கொஷின் நம்பர் 1லேருந்து 30 வரைக்குமான ஆன்சர்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். 31வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏனெனில் வெகுளி போக்குக. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 32வது கேள்வி பார்த்தீங்கன்னா, அஞ்சு, இளைஞ்சி, சாம்பர் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக. ஆப்ஷன் டி த ரைட் ஆன்சர். முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. 33வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மயங்கொலி பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வெட்டி அடிக்குது மின்னல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 34வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பின் வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? ஆப்ஷன் பி சென்றீர்கள் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். 35வது கேள்வி பாத்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தென் 36வது கேள்வி பாத்தீங்கன்னா, கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3.5 மாத்திரை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 37வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர். இத்தொடரில் சாலச் சிறந்தது எவ்வகை சொல்? ஆப்ஷன் டி குறிச்சொல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 38வது கேள்வி, வலியார்வும் தன் நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து குரலில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். வலியார், மெலியார். தென் 39வது கேள்வி பாத்தீங்கன்னா, கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? ஆப்ஷன் சி மற்றொன்று அப்படின்றது தான் இடைச்சொல். 40வது கேள்வி பாத்தீங்கன்னா, 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருவி எது? ஆப்ஷன் டி இல் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். தென் 41வது கேள்வி பாத்தீங்கன்னா, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. வெண்பா, சிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தென் 42வது கேள்வி, ஆடுகை செங்கீரை என்னும் தொடரில் ஆடுகை என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வெயங்கோல் வினைமுற்று அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். தென் 43வது கேள்வி பாத்தீங்கன்னா, வில் வால் இலக்கண குறிப்பு தருக. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி உண்மை தொகை. 44வது கேள்வி பாத்தீங்கன்னா, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் பி திரிசொல். தென் 45வது கேள்வி பாத்தீங்கன்னா, ஈரசை சீருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? ஆப்ஷன் பி இயற்சீர். 46வது கேள்வி, உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது? ஆப்ஷன் ஏ ரா அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். 47வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினை எச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி உருண்டு தவழ்ந்து நெளிந்து. 48வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் டி உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். அடுத்தது 49வது கேள்வி பாத்தீங்கன்னா, முரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது? ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி. அடுத்தது 50வது கேள்வி பாத்தீங்கன்னா, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மெய்யெழுத்துக்கள் 18 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். 51வது கேள்வி பாத்தீங்கன்னா, பகாபதம் டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் சி 4 வகைப்படும். 52வது கேள்வி, விற்கொடி சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது? ஆப்ஷன் பி திரிதல். 53வது கேள்வி பாத்தீங்கன்னா, தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். அடுத்தது 54வது கேள்வி, பல் பழ பலவின் பயங்கெழு கொல்லி இத்தொடரில் வரவேண்டிய வல்லின ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இப் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 55வது கேள்வி, உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வளர்ந்த அப்படின்றதுதான் பெயரச்சம். அடுத்தது 56வது கேள்வி பாத்தீங்கன்னா, 2 கூற்று கொடுத்திருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது 57வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். 58வது கொஸ்டின், ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் அணி ஆகும். ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி. அடுத்து 59வது கேள்வி,
வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நிலப்பகுதி. 60வது கேள்வி கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரெச்சம் என கூறியுள்ளார். காரணம் வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்தது இங்கிலீஷ்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பாக்கலாம். Question number 61. Dash is an award-winning wildlife and conservation filmmaker. Option C. Shekhar Dattatri is the right answer. Question number 62. Lewis Carroll was an English writer. Option B is the right answer. English writer. Question number 63. Mala lives upstairs. இதுல upstairs அப்படிங்கிறது என்ன கைண்ட் ஆஃப் adverb அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி adverb of place அப்படின்றத கரெக்டான ஆன்சர். Question number 64. After his father's death, his brothers demanded to split the wealth. In the above sentence, demanded means. Correct answer is option C, ask authoritatively. Then question number 65. Which of the following poets has the distinction of being awarded the title Poet Laureate of Michigan? Option A, Edgar Albert Guest, the right answer. 66. Who is prodigy? Option B, a child who shows great ability at a young age, the right answer. Question number 67. Who was born in Woodstock in England in 1642 on Christmas Day? இது 8th standard bookல இருக்கு. Option D, Sir Isaac Newton. Question number 68. Choose the opposite of the underlined word in the list below from the given options. She gave a startled cry and took her hand away. அதாவது இந்த startled அப்படின்ற வேர்டுக்கான ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி unconcerned. Then question number 69. Dash is a figure of speech in which words are used in such a way that their intended meaning is different from the actual meaning. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி irony. Question number 70. According to Edgar Albert Guest, Dash is part of his hours, his days and his years. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி courage. Then question number 71. Match the following கேட்டிருக்காங்க. Grub, flutter, cruel, gravely. இது என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் சைட்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Then question number 72. Isaac's playmates were enchanted with his new windmill. Find the meaning that does not synchronize with the word underlined. Enchanted அப்படின்ற வேர்டுக்கு ஆப்போசிட்டான மீனிங் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி மோட்டிவேட்டட் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். Then question number 73. My Reminiscence was written by. இது 8th standard bookல இருக்கு. ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர். Question number 74. The word indeed is used to. Option C emphasizing is the right answer. Then question number 75. When the speaker says, yes, grandpa, we should wait until the road is clear of traffic. We should first look right, left, and then again right before we cross the road. He is being, option A, obedient. Question number 76. Which one of the following sentences is not an example for personification? Personification என்னது ஹியூமன் பீயிங்ஸ் இல்லாதவங்களுக்கு இல்லாத பொருட்களுக்கோ இல்ல அனிமல்ஸ்க்கோ இல்ல ட்ரீஸ்க்கோ இல்ல உயிரற்ற பொருட்களுக்கோ ஹியூமன் குவாலிட்டிஸை கொடுத்து சொல்றது. இப்ப இங்க இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா the sun smiled கொடுத்திருக்காங்க. அப்போ சன்னுக்கு வந்து ஹியூமன் குவாலிட்டியான ஸ்மைல் கொடுத்திருக்காங்க. அது பர்சானிபிகேஷன். செகண்ட் ஒன் ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் பர்சானிபிகேஷன். தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா the flowers nodded கொடுத்திருக்காங்க. சோ flowers nod பண்றது அப்படின்றது பர்சானிபிகேஷன். லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி பாருங்க. the chocolates smelled like delicious cake. இது மட்டும் தான் பர்சானிபிகேஷன் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் இங்க கரெக்டான ஆன்சர். Then question number 77. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. Online predator may threaten young children. Statement 2 பாத்தீங்கன்னா strangers may use your phone and misuse your information with your knowledge அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட் 2ல பாத்தீங்கன்னா without your knowledge அப்படின்னு வந்திருக்கோம்னா இங்க with your knowledge கொடுத்திருக்கிறதுனால ஸ்டேட்மெண்ட் 1 is correct but statement 2 is incorrect. அதாவது ஆப்ஷன் சி தான் இங்க கரெக்டான ஆன்சர். Then question number 78. Olive Ridleys come to lay their eggs between the months of January and March. Option C தான் கரெக்டான ஆன்சர். இது 6th standard English bookல இருக்கு. Then question number 79.
Find out the meaning of the underlined idiom in the following sentence. He refused point blank. Point blank அப்படின்ற idiom meaning என்னன்னா option A bluntly அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். Then question number 18. Which of the following is the antonym of the word unique? Option C common is the correct answer. Question number 81. What is the name of the ship in Man Overboard? இது 7th standard bookல இருக்கு. Option B SS Rajula is the right answer. Question number 82. Assertion reason கொடுத்திருக்காங்க. Assertionல பாத்தீங்கன்னா Isaac had constructed a model of the windmill. Reason பாத்தீங்கன்னா he possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா option A. Both assertion and reason are correct, and reason is the correct explanation of assertion. Then question number 83. Since a passenger on board had taken ill suddenly, the airplane was flown to the nearest airport by the pilot. Option B was flown அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Then question number 84. Identify the word that does not belong in the list of words given below. Option A cold அப்படிங்கிறது தான் இதுல odd one. அப்போ option A தான் கரெக்டான ஆன்சர். Question number 85. Bored with my traditional look, in the weekend, I decided to cut my hair really short. In the above sentence, the word my refers to. இங்க my hair, my traditional look இருக்கு இல்லைங்களா, அப்ப my அப்படின்றது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Option C, possessive adjective is the right answer. Question number 86. I will die but not run away. இது 7th standard bookல கொடுக்கப்பட்ட லைன் இது. These are the words of Neerja Pannu. Option B, Neerja is the right answer. Question number 87. The first 8 lines and the last 6 lines of the sonnet is called as dash and dash. இது 10th standard bookல life poemல கொடுத்திருக்காங்க. Option D octave and sestet. First 8 lines octave னு சொல்லுவோம், லாஸ்ட்ல உள்ள 6 lines sestet அப்படின்னு சொல்லுவோம். Option D is the right answer. Question number 88. The only one way to attract butterflies is to dash for them. Option C, grow flowers. Question number 89. Sigrun Srivastav is an Indian author of dash origin, German origin. Option B is the right answer. Then question number 90. In the poem, The Computer Swallowed Grandma, the poet wants us to copy, scan, and paste dash in an email back to her. இது 7th standard bookல கொடுக்கப்பட்ட poem. Option C, her grandmother is the right answer. அடுத்து நம்ம மேத்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கேட்ட கேள்விகளுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். 91. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு 20% குறைக்கப்படுகிறது எனில் சதவீத மாற்றத்தை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா சி, மாற்றம் இல்லை அப்படின்றது வரணும். 92. ஒரு ounce கூட வேல்யூ கேட்டிருக்காங்க 30 ml. அதுக்கடுத்து 93. சாம்பல் நிற அணி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, விருதுநகர்ல இருக்கு. 94. 5:7க்கு சமமான விகிதம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, 10:14. 95. தவறான கூற்றை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பி, ஒன்றிற்கும் மேற்பட்ட மைசீலியங்கள் இணைந்து ஐம்பா எனும் பூஞ்சை இலையை உருவாக்கின்றன. தவறானது. 96. பார்த்தோம்னா டிடி என்பது ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. டைக்ளோரோ டைஃபீனல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்றது சரியான ஆன்சர். 97. சூப்பரின் என்ற பொருளாலான தனித்த காஸ்பீரியன் பட்டைகள் உள்ள அகத்துள் காணப்படுவது. ஆன்சர் சி, ஒரு வித்தலை தாவரவியல் மற்றும் இரு வித்தலை தாவரவியல். 98. பார்த்தீங்கன்னா ஓர் இணையதளத்தின் அடிப்பக்கமானது அது உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பேன். அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையை கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, 27 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர். 99. பார்த்தீங்க அப்படின்னா முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் சி, 3 மட்டும். ஸோ 100 பார்த்தோம் அப்படின்னா மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தங்கம் நைட்ரஜன். அதுக்கடுத்து 10வது மற்றும் 9வது ஃபிப்னோசி எண்களுக்கு இடையான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. 21. அடுத்த கொஸ்டின் 102. 36 மற்றும் 48 HCF and LCM கேட்டிருக்காங்க. ஆன்சர் 12:144. அதுக்கடுத்து 103. இந்திய புள்ளியியலின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, பிசி மகளன்மோபிஸ் அப்படின்றது. 104. கீழ்கண்ட கரிசலில் எக்கரசில் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 6, சுண்ணாம்பு நீர். மின் கடத்து என்ற அழகு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, O⁻1 மீட்டர் பவர் -1.
106 சமம் கொடுத்துருக்காங்க. 12 சென்டிமீட்டர் ஆரம்புள்ள வட்டத்தின் மையத்தில் இருந்து 307 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாடின் நீளம் பெறுக. ஆன்சர் டி 18 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து 107 விலங்குகளின் வாய் மற்றும் கால் குழம்பு நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி ஆப்டோ வைரஸ். 108 நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பை தொகுப்பை இணைப்பது. ஆன்சர் பி ஹைபோதலாமஸ். 109 ஒரு எண்ணின் எக்ஸ் சதவீதத்திலிருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் எனில் அந்த எண் என பெறுக. ஆன்சர் டி 200. ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் 12 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து சாய் சிதறலுக்கு மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி 90 டிகிரி. அதுக்கடுத்து காற்று நுண்ணறைகள் அகலப்படுதல் டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் ஏ எம்பசிமா. அதுக்கடுத்து ஒரு டயக்ராம் கொடுத்து ஆன்சர் கேட்காங்க. ஆன்சர் வந்து இஜெட் ஈக்குவல் டு 85 டிகிரி. 114 எலும்புகளில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு நெஃப்ரிடியம். 115 லென்ஸிற்கும் விழி வேட்பாடலத்திற்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி அக்வஸ் திரவம். அதுக்கடுத்து சிம்பிளிபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஏ -8/19. அதுக்கடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ, அதாவது 4, 3, 1, 2 அதாவது சரியான ஆன்சர். உடலில் கால்சியம் அளவு குறைவினால் ஏற்படுவது எதுன்னு கேட்டாங்க. ஆன்சர் டி தசை செயலிழப்பு. 119 கீழ்கண்டவற்றில் பசுந்தான் உரமாக பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ புரோட்டோலேரியா ஜென்சியா. அதுக்கடுத்து 120 ஒரு சம் கேட்டிருக்காங்க. n = 8 மற்றும் n = -3 எனில் m + n - m1 என்ற கோவின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி 29. அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு pH மதிப்பை வச்சு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி 3, 1, 4, 2 சரியான ஆன்சர். அதுக்கடுத்து 122வது கொஸ்டின் நவீன தனிம வரிசை அட்டவணையில் எல்லா தனிமங்களும் டேஷ் அதிகரிக்கும் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் பி அணு எண். அதுக்கடுத்து 123 ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ 140 என்பது சரியான ஆன்சர். 124 2, 6, 12, 20, 30 என்னும் எண் அமைப்பின் பொது வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி n × n+1. 125 ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 20 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 20 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது எனில் பாதையோட பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ 424 மீட்டர் ஸ்கொயர். பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி 71, 81. 127வது கொஸ்டின் பாருங்க. பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஸ் எனவும் அழைக்கலாம். ஆன்சர் சி பிக்டோகிராம். 128 குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகும். ஆன்சர் ஏ திடப்பொருள்கள் மற்றும் திரவங்கள். 129 2 × 10⁻⁻⁴ திட்ட வடிவம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ 0.0002. 130 காந்த விசை கோடுகள் எதிலிருந்து தொடங்குகிறது. ஆன்சர் ஏ வடமுனை. 131 பிவிசி நெகிழியை எரிப்பதன் மூலம் வெளிவரும் வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க. டயாக்சன். 132 36 காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி வரும் 1, 2, 3, 4, 6, 9, 12, 18, 36. இது எல்லாமே 36ஓட ஃபேக்டர்ஸ் தான். 133 இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டி. 134 ஒரு பொருள் மிதத்தல் தொடர்பானது எது சரியான கூற்று இல்லை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ பொருளானது குறைந்த பருமன் மற்றும் அதிக அடர்த்தியையும் கொண்டிருக்கும். 135 டேஸ் என்பது பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் திகழ்கிறது. ஆன்சர் ஏ படிகமாக்கல். 136 இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது. ஆன்சர் சி எலக்ட்ரான்கள். 137 மஞ்சளுக்காமல் பரவும் விதம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி மாசடைந்த நீர் மற்றும் இரத்த பரிமாற்றம். அதுக்கடுத்து 138 ஒரு ராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன. 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்றது ஸ்கூல் புக்ல இருக்க ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி 32 நாட்கள். 139 ஆன்சர் 139 ஏ மற்றும் பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ 4, 3. 140 எந்த ஒரு எண்ணை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக இருப்பதை டேஸ் என்கிறோம். ஆன்சர் காரணிப்படுத்தல். 141 ஏகில் மார்மிலோஸ் இன இக்குடும்பத்தை சேர்ந்தது கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ரூட்டேசி. 142
இவற்றில் எவ்வகை இயக்கு பொருள்களில் எரியூட்ட தனியான அமைப்பு தேவையில்லை? இதுக்கு ஆன்சர் சரியான ஆன்சர் பார்த்தோம்னா சி கிரையோஜெனிக் இயக்கு பொருட்கள். 143 இரு சமபக்க சரிபாகம் வச்சு ஒரு சம் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி 117 அப்படின்றது சரியான ஆன்சர். அதுக்கடுத்து 144 வெடிகர் சேர்மத்தில் காணப்படும் ஆக்கப்பொருளாக உள்ள தனிமங்கள். ஆன்சர் சி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். 145 பூசணியில் அயல் வளர்ந்த சேர்க்கை இவற்றின் உதவியால் நடந்துகிறது. ஆன்சர் ஏ பூச்சிகள். அதுக்கடுத்து 146 காரணிப்படுத்திய சம் கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ x+9 2x - 3 அப்படின்றது சரியான ஆன்சர். 147 சம் கேட்டிருக்காங்க. இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ 4 அப்படின்றது சரியானது. 148 a² + b² வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 76. 149 ரேபிஸ் என்பது டேஷால் ஏற்படும் நோய். ஆன்சர் வந்து வைரஸால் ஏற்படும் நோய். 150 வட்டத்தின் சம வில்கள் டேஷ் கோணங்களில் தாங்கும். சம கோணங்களில் தாங்கும் அப்படின்றது சரியான ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சருக்கு எல்லாரும் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Dakshayani signing off from you. Thank you.